அவ வாழ்க்கைய அவ வாழ்ந்துட்டு போனாதானே நல்லது. கத்தி எடுத்துட்டு உள்ளுக்கு போயிருக்காங்க. இருந்துதான் ஒரு தீய எண்ணம் அவங்க மனசுல வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. ஹாய் guys, இட்ஸ் ஜார்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு பட்டு. எதுக்கு பட்டுனா அந்த நகோயா மர்டர் கேஸ்க்காக. ஸோ கைஸ், இதுதான் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிய போற வீடியோ. ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நீங்க வந்து அந்த வீடியோ, அதாவது அந்த பார்ட் 1 வீடியோ நீங்க போய் பார்க்கணும்னா அந்த பார்ட் 1 வீடியோ நீங்க பார்த்துட்டு அப்புறம் இந்த பார்ட் 2 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்துட்டு அந்த வீடியோ பார்ட் 1 பார்த்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் கதை புரியும். இல்லாட்டி கதை புரியலன்னா கஷ்டம். ஸோ நம்ம வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்கு போகலாம். 2025ல வந்துட்டு அந்த கில்லரே கண்டுபிடிச்சாங்கன்னு. எப்படி கண்டுபிடிச்சாங்க சொல்றேன். 22 மில்லியன் ஜப்பனீஸ் என் 26 வருஷமா அந்த அபார்ட்மெண்ட் ரெண்ட்ல கட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன் எதுவுமே கிளீன் பண்ணா அங்க இருக்கிற ஒரு எவிடன்ஸ் கொடியும் இருக்காது. லைக் கிளீன் பண்ண எல்லா எவிடன்ஸும் போயிடும். ஸோ எவிடன்ஸ் போச்சுன்னா எப்படி மர்டரர் கண்டுபிடிக்க? ஆல்மோஸ்ட் 26 வருஷமாவே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ இதுவும் கிளீன் பண்ணிட்டா மர்டரர் கண்டுபிடிக்க முடியாதனால அவர் இப்படி பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 13க்கு சத்துரோ வந்துட்டு ஃபிளையர்ஸ் கொடுப்பாங்க, இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க. ஈவன் யாராச்சுக்கிட்டையும் இன்ஃபர்மேஷன் போயிட்டு தெரியுமான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன்னா அவரோட நம்பிக்கை ஒரு நாள் கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு. வருஷங்கள் போனுச்சு, டெக்னாலஜி அட்வான்ஸா ஆகுனுச்சு, ஈவன் டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ற சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுனுச்சு. 2024 வரைக்கும் இந்த கேஸ் சால்வ் ஆகல அன்டில் போலீஸ் இந்த கேஸை திரும்பி ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்பியும் கேஸ் திறந்தாங்கல்ல, ஸோ எவிடன்ஸ் எல்லாமே திரும்பி முதல்லேருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் thousands ஆஃப் பொட்டென்ஷியல் சஸ்பெக்டை வந்துட்டு இன்டர்வியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியா அவங்க எல்லாருக்கும் ஒரு பெண் மேல பார்வை திரும்பினுச்சுன்னு சொல்லலாம். அவங்க தான் குமிகோ யசுஃபுகோ. குமிகோ யாருன்னா சத்துரோ ஹை ஸ்கூல் படிக்கிற டைம்ல அவங்களோட கிளாஸ்மேட். ஒரு நாள் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு குமிகோ வந்துட்டு சத்துரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா சத்துரோ வந்துட்டு டீசென்ட்லி வேணான்னு சொல்லியிருக்காங்க. டீசென்ட்லி வேணான்னு சொன்னாங்க சத்துரோ. பட் குமிகோக்கு வந்துட்டு அப்போலேருந்து தான் ஒரு தீய எண்ணம் அவங்க மனசுல வந்திருக்குன்னு சொல்ல. ஆகஸ்ட் 2025 குமிகோ வந்துட்டு நிறைய வாட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கடைசியா குமிகோ கிட்ட வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பட் குமிகோ வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி பண்ண மறுத்துட்டாங்க. ஸோ கடைசியா 30 அக்டோபர் 2025 குமிகோ வந்துட்டு அவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷாக்கிங்லி டிஎன்ஏ டெஸ்ட் மேட்சா ஆகிருச்சு இருக்கு. ஸோ அந்த கில்லர் வந்துட்டு குமிகோ தான். ஸோ போலீஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த அட்டாக் வந்துட்டு ப்ரீ மெடிடேட்டட் மர்டர். அப்படின்னா இந்த மர்டர் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி தெளிவாக பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. என்னைக்கு செய்யணும், எப்படி உள்ளுக்கு போயிட்டு எப்படி வெளியே வரணும், இது எல்லாமே அவங்க டீட்டெயில்டா பிளான் பண்ணியிருக்காங்க. நகோயா அபார்ட்மெண்ட் உள்ளுக்கு கத்தி எடுத்துட்டு உள்ளுக்கு போயிருக்காங்க. அண்ட் நமிகோ வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. 2025ல 69 வயதான குமிகோ யூசுஃபுகோ அவங்க வந்துட்டு அவங்க கன்ஃபெஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ஒத்துக்கிட்டாங்க தட் அவங்க தான் இந்த கிரைம் பண்ணியிருக்காங்கன்னு, அதாவது மர்டர் பண்ணியிருக்காங்கன்னு. நவம்பர் 2025ல வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு ப்ரொசீடியர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. மென்டல் ஹெல்த் எவல்யூஷன்ஸ் அண்ட் என்ன மோட்டிவ் இது எல்லாமே வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. சத்துரோட விடாமுயற்சி அண்ட் நம்பிக்கையில வந்துட்டு பலன் கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். 26 வருஷம் கழிச்சு கடைசியா அந்த மர்டரரை கண்டுபிடிச்சிட்டாங்க. குமிகோக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு? ஸோ இந்த கேஸ் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு லைக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் கில்லர் இப்பதான் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் கோர்ட்ல வந்துட்டு நிறைய ப்ரொசீடியர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு என்னன்னு
தெரியல. இந்த ஸ்டாரி வந்துட்டு ஒரு கிரைம் கேஸா மட்டும் பார்க்க முடியாது. இட்ஸ் அபவுட் கிரீஃப் அண்ட் ஒரு பர்சன் அவங்க பிடிச்ச பர்சனுக்காக எவ்வளவு போராடி இருக்காங்கன்னு சொல்லலாம். சத்துரு ஒரு வாட்டி கூடயும் கிவ் அப் பண்ணல. அண்ட் இந்த கேஸ்ல அவர் கூடயும் உடஞ்சு போயிருக்காரு. பிகாஸ் அவருக்கும் ஹர்ட்டா இருந்திருக்கும். அண்ட் அவரும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கோ த்ரூ பண்ணியிருப்பாரு. 26 இயர்ஸ் சும்மா இல்லை, அவர் வந்துட்டு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. எப்படியாச்சும் இந்த கில்லருக்கு அடிக்கணும்னுக்காக, ஜஸ்டிஸ்க்கு அடிக்கணும்னுக்காக அப்பார்ட்மெண்ட் கூட கிளீன் பண்ணாம வச்சிருந்தாரு. இது எப்படி பாக்குறதுன்னா, அவரோட வலிக்கு கடைசியா மருந்து கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். இந்த கதையில இன்னொரு சைட் கூட பார்க்கலாம். இவ்வளவு ஒரு வன்மமா, லைக் இவ்வளவு ஒரு வெஞ்சன்ஸ் அந்த ஒரு ஆளை போய் மர்டர் பண்ற அளவுக்கா? இது எப்படி சொல்றதுன்னா, இந்த கேஸ்ல மட்டும் தான் இப்படி நடந்திருக்கான்னு கேட்டக்கா இல்ல. இந்த உலகத்துல நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு, நடந்துகிட்டு தான் இருக்கு, நடக்கவும் போகுது. இது எப்போ ஸ்டாப் ஆகும்னு தெரியல. ஒரு ஆளுக்கு பிடிக்கலன்னா நீங்க விட்டுருங்க. லைக் ஒரு ஆளுக்கு உங்களை பிடிக்கலன்னா நீங்க விட்டுருங்க. அவங்கள வந்துட்டு நீங்க டார்ச்சர் பண்ணணும், அவங்கள நீங்க ஃபோர்ஸ் பண்ணணும். அவங்க உங்களுக்கு நீங்க வந்துட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. அவரு டீசென்ட்லி பொலைட்லியா தான் நோ சொல்லியிருக்காரு. ஸோ நோன்னு சொல்லிட்டோன்னே அவங்க விட்டுட்டு போயிருக்கலாம், அவங்க லைஃப்ல மூவ் ஆன் பண்ணி போயிருக்கலாம். பட் அந்த மனசுல அந்த ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 26 வருஷம் அவங்கள கண்டுபிடிக்காம கூட இருந்திருக்காங்க. ஆனா கடைசியா எவ்வளவுதான் தப்பிக்கலாம்னு நினைச்சா கூடயும் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு, வேணாமா விட்டுருங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க, அவங்க வாழ்க்கைய அவங்க வாழுவாங்க. அவ வாழ்க்கைய அவ வாழ்ந்துட்டு போனாதானே நல்லது. ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளவுதான். அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். ஏதாச்சும் இந்த கதையில, அதாவது இந்த நகோயா மர்டர் கேஸ்ல வந்துட்டு தவறுதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஐம் வெரி சாரி. ஓகே, பாய்.